السلام عليكم ورحمة الله وبركاته. سيداتي وساداتي، أهلا وسهلا ومرحبا بكم في حلقة جديدة من دراسة اللغة العربية عبر قناة العربية المعاصرة مع محمد نشاط. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல சர்வதேச அரங்கில பேசுபொருளாக காணப்படுகின்ற அமெரிக்க இஸ்ரேலிய ஈரானிய போருக்கு பின்னர் உலக சந்தையில எரிபொருள் விலையேற்றம், இந்த எரிபொருள் சம்பந்தமான அரபு சொற்களை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சோ இந்த வீடியோ மிக முக்கியமானது, இத மிஸ் பண்ணாம முழுமையாக பாருங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எரிபொருள், இதுக்கு அரபியில வகூத், வகூத், பெட்ரோலியம், நிஃப்த் அல்லது நஃப்த், நிஃப்த் அல்லது நஃப்த், மசகு எண்ணெய் அல்லது கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில், இதுக்கு நிஃப்த் ஹாம் அல்லது நஃப்த் ஹாம் அல்லது ஜெயித் ஹாம், நிஃப்த் ஹாம், நஃப்த் ஹாம் அல்லது ஜெயித் ஹாம். பெட்ரோல், பெட்ரோல், பித்ரூல், பித்ரூல், இதுக்கு பேச்சு வழக்கு அதாவது ஸ்போக்கன் அரபிக்ல பன்சீன் அல்லது பின்சீன், பன்சீன் அல்லது பின்சீன். டீசல், இதுக்கு டீசல், டீசல். மண்ணெண்ணெய், இதுக்கு கீரோசின், கீரோசின். ஸ்போக்கன் அரபிக்ல அதிகமாக வளைகுடா நாடுகள்ல மண்ணெண்ணெய்க்கு காஸ், காஸ். நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு. ராஸ் தபீஇ, ராஸ் தபீஇ, திரவ இயற்கை எரிவாயு. லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ், ராஸ் தபீஇ முசால், ராஸ் தபீஇ முசால். இது போன்ற நவீன அரபு சொற்களையும் சொற்றொடர்களையும் கற்றுக்கொள்ள எமது இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷுக்ரன். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இலல் லிகா மஅ ஸலாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.